ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்ப இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நான் ஷெட்யூல் பிளான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன் நான் படிக்கிறத. ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க சேர்ந்து படிக்கலாம் அப்டின்னு சொல்லி. ஸோ அதுக்காக தகுந்த மாரி நான் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன மாதிரி அப்டின்னா வந்து, நான் சிலபஸ் வைஸ் நான் ஆல்ரெடி படிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருந்தேன். அதுக்கான ஒரு ஷெட்யூல் நான் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கலைச்சொற்களும், ஓரெழுத்து ஒரு மொழியும் பார்க்கலாம் அப்டின்னு சொல்லி. ஏன்னா கலைச்சொற்களும், பிறமொழி சொற்கள் மட்டும் நமக்கு 15 கொஸ்டின்ஸ் வருது. ஓரெழுத்து ஒரு மொழி நமக்கு ரொம்ப ஈஸியான டாபிக். அதிலேயே நமக்கு 3 கொஸ்டின்ஸ் வருது அப்டின்னு சொல்லி அதுக்கான வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். புக்ல எங்கெங்க கவர் ஆயிருக்கு அப்டின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நம்ம கொஸ்டின் பேப்பர்லயும் தமிழ் எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் தமிழ் கொஸ்டின்ஸ்ல என்னென்ன கவர் ஆயிருக்கும் நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பட் நான் அத பார்க்கும்போது எனக்கு ஓகேவா இருந்துச்சு. ஆனா பட் வந்து பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக பார்க்கும்போது வெறும் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம பொருந்தாத வச்சுல வந்து மேக்ஸிமம் நெறைய வேற மாரி கேட்கறாங்க. ஏன் அப்டின்னா வந்து நமக்கு வந்து இலக்கண குறிப்பு வச்சு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் இந்த உருவமா, உவமையா, வினைத்தொகையா, பண்பு தொகையா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வேற்றுமை உறுப்புகள் வச்சு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் நெறைய வரும். அதே மாரி சொற்றொடர்கள் உருவாக்குதல் இருக்கு பார்த்தீங்களா? அதுவுமே புக்ல தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாவே புக் நம்ம கொஞ்சம் ரீட் பண்ணோம் அப்டின்னா, நமக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ எந்த கொஸ்டினும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் அப்டின்றதுனால நான் வந்து புக் வைஸ் படிக்கலாம் அப்டின்ற ஒரு தாட் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா வந்து, கிஷோப் அகாடமி வந்து ஸ்டடி பிளான் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? அது வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, நம்ம ஓகே சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் அதுவும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நான் படிச்சதுனால எனக்கு இந்த 3 டேஸ் போதும். நான் கம்ப்ளீட் பண்றதுக்கு எனக்கு இந்த 4 டேஸ் போதும். ஏன்னா நான் ஆல்ரெடி மேக்ஸும் தமிழும் முடிச்சுட்டேன் நானு. ஜிஎஸ் மட்டும் அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. ஸோ அதனால தான் அது நான் இப்போ காமிக்க போறேன். ஸோ இதான் அவங்க வந்து ஸ்டடி பிளான் குடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இயல் வந்து 1-5 கொஸ்டின்ஸ் குடுத்திருந்தாங்க. அதான் 1-5 இயல் குடுத்துருக்காங்க 6த்துல. அதுக்கப்புறம் பொது தமிழ் தனியா குடுத்துருக்காங்க. அப்புறம் யூனிட் 8 மேக்ஸ் வந்து டைம் அண்ட் ஒர்க் குடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நான் வந்து மண்டே வீடியோ போடணும்னு நினைச்சேன். ஸோ அப்படி எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. ஸோ எனக்கு மண்டே, டியூஸ்டே 2 டேஸ் வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இத வந்து ஈஸியா எப்படி முடிக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 இயல் இருக்குன்னு சொல்லி நீங்க பயப்படாதீங்க. ஸோ ரொம்ப ஈஸியா முடிக்கலாம். நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்ப தமிழ் அப்புறம் பாரதிதாசன் அவர்கள் நமக்கு சிலபஸ்ல இருக்காரு. ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து லைன் ரீட் பண்ணிக்கோங்க. முன்ன மாரி நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா லைன்ஸ்ல இருந்து கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் வராது. ஆனா பட் ஒரு தடவ கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. கலித்தொகையில இருந்து லைன் குடுத்து அந்த லைன வந்து ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாரிலாம் பார்க்கறனால தான் நான் வந்து ஓகே, நம்ம சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது சில கொஸ்டின்ஸ் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம புக் வைஸே பார்க்கலாம். புக் வைஸ் படிக்கும்போது சிலபஸ்ல டைரக்ட்டா கவர் ஆகுறத விட்டு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லி நான் வந்து முடிவு பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து பாடல் வரி வந்து ஒரு 2 3 டைம்ஸ் நான் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு சொல்லும் பொருளும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கொஸ்டின் இதுல இருக்கு. அண்ட் தென் வந்து பாடலோட பொருள் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா அமுதனா என்ன? நிலவுனா என்ன? மனம்னா என்ன? பால்னா யாருக்கு? ஸோ அந்த மாரி நமக்கு வந்து மேட்சே இருக்கு. ஸோ அத நல்லா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து நமக்கு சிலபஸ்ல இருக்கனால பாரதி சார்கள் லைட்டா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம புக் பேக் வந்துரலாம் நம்ப. ஸோ புக் பேக் வந்து ஃபுல்லா நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து தமிழ் தும்மி. ஸோ அதுவுமே லைட்டா வந்து பாடல் வரிகள் மட்டும் நான் பார்த்துட்டு, சொல்லும் பொருளும் டைரக்ட்டா போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்லும் பொருளும் போனதுக்கப்புறம், அதே மாரி வந்து நமக்கு நூல் வழி லைட்டா மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. பெருசா இது இல்ல. நீங்க பார்த்துட்டு, நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வேண்டாம் நமக்கு. நம்ம இங்க வந்துரலாம். ஆக்சுவலா அதே மாதிரி நமக்கு சரியானவற்றை தேர்ந்தெடுத்தெழுதுக. நம்ம அப்புறம் இது ஃபுல்லா பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக அதெல்லாம் நமக்கு இது வேணும். ஸோ அத பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து வளர்தமிழ் இருக்கு. வளர்தமிழும் நமக்கு இருக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்க அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி சும்மா கோட்ஸ் லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து வலஞ்சொலி எழுத்து, இனஞ்சொலி எழுத்தெல்லாம் வந்து மேக்ஸிமம் பொருந்தாதவற்றை கேட்கலாம். ஏன்னா வலஞ்சொலி எழுத்துல வந்து ஆ, ஏ, ஔ குடுத்துட்டு டா கூட கேட்கலாம். பொருந்தாதவற்றை என்னன்னு சொல்லி. ஸோ இந்த மாரி தான் பொருந்தாதவற்றை என்ன கேட்பாங்கன்னே தெரியாது. ஸோ அதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு, தமிழன் ஸோ இத கொஞ்சம் லைட்டா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சீர்மை எப்படி பிரிக்கிறோம்? அக்ரிணைனா என்ன? எப்படி பிரிக்கிறாங்க? பாகற்காய் அப்படிலாம் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, நமக்கு பிரித்தல், சேர்த்தல் இருக்கு. அதே மாரி இதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. இந்த பிக்சர் பாருங்க. ஆக்சுவலா வந்து பூவோட நிலைகள் இருக்கு நமக்கு. ஸோ இதில வந்து பொருந்தாத வச்சு கூட இத குடுத்து கேட்கலாம். ஸோ அதனால நீங்க அதுவும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து தாவர இலை பேர் இருக்கு பார்த்தீங்களா? இது பொருந்தாத வச்சுலாம் நம்ம கேட்கலாம். கேட்டுருக்காங்க சொல்லப்போனா பொருந்தாத வரிசையில. நமக்கு 10த் லெசன்ஸ்ல வந்து பொருந்தாத வரிசையில நெறைய தடவ வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டுருக்காங்க. ஸோ அதனால வந்து இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து தமிழ் எழுத்து அறிவும் லைட்டா பார்த்துக்கோங்க. தமிழ் எண்கள். அப்புறம் இந்த டேப்லெட் காலம் வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க டைரக்ட்டா இங்க வந்துரலாம். அதுக்கப்புறம் வந்து சரியான விடை தேர்ந்தெடுத்துக எழுதுங்க பார்த்துட்டு, அகைன் வந்து கோடிட்டிடம். கோடிட்ட இடத்தோட நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கனிம பழித்தது இருக்கு. ஸோ இதில ஜஸ்ட் நீங்க வந்து இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலா நிலம், நீர், வளி, விசும்போட 5மா ஸோ ஜஸ்ட் இந்த இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபுல்லா நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்ல. இது மட்டும் பார்த்துட்டு, நம்ம அகைன் இங்க வந்துரலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு இலக்கணம் இருக்கு. தமிழ் எழுத்து வகையும் தொகையும் அப்படின்னா, இத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து தமிழ் எழுத்துக்களின் இலக்கண வகை 5 அப்படின்னா அது என்னன்னு பார்க்கலாம். உயிரெழுத்து அப்படின்னா அது என்ன 12. ஸோ இதுதான். ஸோ மெய் எழுத்து அதிலேயே வந்து குறில், நெடில் இருக்கு. ஸோ மாத்திரையோட அளவு, அதுக்கப்புறம் வல்லினம், மெல்லினம், வல்லினம்,
மெல்லினம், இடையினம். ஸோ அத பத்தி பார்த்துட்டு, மாத்திரை அளவு ஏன் மேக்ஸிமம் வந்து நீங்க வந்து இலக்கணம் மட்டும் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இலக்கணத்துல இருந்து பொறந்தத வச்சு எப்படி கேட்பாங்கன்னு தெரியல. ஸோ அதனால வந்து இலக்கணம் கொஞ்சம் பேசிக்கா வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த புக் பேக் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கோடிட்டம் கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவிற்கேற்ப சொற்களை எழுதுக. சும்மா இந்த மாதிரி நீங்க வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்க பாருங்க கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்கள் விடை தருகன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்ப இந்த இருக்கு நமக்கு சிலபஸ்ல இருக்கு. மேபி ஆனா பட் இது வந்து நீங்க ஜஸ்ட் லைட்டா பார்த்தா கூட போதும். ஏன்னா வந்து ஆனா பட் மேக்ஸிமம் வந்து இந்த கீழ் குடிக்கும் இந்த பத்தி வந்து நமக்கு புக்ல இருக்கிறதா கொடுக்குறாங்க. அதாவது புக்ல வந்து நமக்கு இப்படி இருக்கிறது கொடுக்குறாங்க. தான் புக்ல தான் ஏன் அப்படின்னா வந்து நமக்கு 9th வந்து அப்துல் கலாம் ஐயா கிளாஸ் சென்டர் பார்த்தீங்களா அது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் காமராஜர் ஐயா அவங்கள பத்தி கொடுத்துருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து புக்ல இருக்கிறதே தான் அதுக்கு கொஸ்டின்ஸா கொடுத்துருந்தாங்க. அது அதுக்கப்புறம் பிறமொழி சொல் கலப்பின்றி பேசுக. கண்டிப்பா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு சிலபஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க கீழ்கணும் சொற்களில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்கள் உருவாக்குக. ஸோ பாருங்க கவிதை அப்படின்னா கதைன்னு சொல்லலாம், தைன்னு சொல்லலாம், விதைன்னு சொல்லலாம். பதிற்று பத்து அப்படின்னா பத்து, பதி. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி பாருங்க. அதுக்கப்புறம் 2 சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்கல். இதுவுமே மேக்ஸிமம் கேட்பாங்க. இப்போ நூல்வெளின்னு சொல்லலாம், தமிழ் மொழி அப்படின்னு சொல்லலாம், நீதி நூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பொருத்தமான சொற்களை கொண்டு தொடர்களை நிரப்புக. ஸோ இந்த மாதிரி மொழித்திறன் இருக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க மொழித்திறனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்னா அன்பு தருவது, ஆற்றல், இன்பம், ஈடு. ஸோ இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் சொற்கள் இங்க கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அகைன் கலைச்சொற்கள். கலைச்சொற்கள் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கலைச்சொற்களும் மொழித்திறன் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசனுக்கும் பண்ணிருக்க மொழித்திறன் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இயல் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சிருவீங்க. ஃபுல்லாக படிக்க வேணாம். ஆனால் பட் அதில் என்னென்ன படிக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா நான் செகண்ட் இயல் கூட சொல்கிறேன் நான். ஸோ பாருங்க செகண்ட் இயர் வந்து சிலப்பதிகாரம் நமக்கு. ஸோ சிலப்பதிகாரம் அப்படிங்கும்போது வந்து திங்களை போற்றும் அந்த பாடல் தான் வரும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து ஆசிரியர் குறிப்பு பெருசாக நீங்கள் பார்க்க வேண்டாம். ஆக்சுவலாக வந்து இப்போ சிலப்பதிகாரம் அப்படின்னா அதோட வேறு பேர்கள் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் சொல்லுவாங்க, இரட்டை காப்பியம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பொருந்தாத வற்றையில் அதில் ஏதாவது கொடுத்து கேட்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் வந்து லைட்டாக மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம புக் பேக் வந்துடலாம். நெக்ஸ்ட் வந்து காணி நிலம் வேண்டும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் வந்து காணி நிலம் வந்து யார் எழுதாங்க, பாரதியார் எழுதாங்க. அப்புறம் சொல்லும் பொருள் நீங்க பார்த்துக்கணும். பார்த்துட்டு அப்புறம் நீங்க புக் பேக் வந்துருங்க. பெருசா மேக்ஸிமம் நமக்கு வேற எதுவும் இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. புக் பேக் அதுக்கப்புறம் பொறுத்துக வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லெசன் இருக்கு. லெசன் அப்படிங்கும்போது நீங்க வந்து இது ஃபுல்லா நீங்க பழக்க வேணாம். ஜஸ்ட் வந்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்டா அப்படின்னா வந்து இப்போ வந்து எப்படி சொல்றது அப்படின்னா வந்து இப்போ சிட்டுக்குருவி பத்தி படிக்கிறோம் அப்படின்னா வந்து அது வந்து எவ்வளவு முட்டை வந்து இது பண்ணும், எவ்வளவு நாள் அடைக்காக்கும், அந்த மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கப்பல் பறவை அப்படின்னா அது எவ்வளவு கிலோமீட்டர் பறக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க பாக்ஸ் கண்டென்ட் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லா நீங்க படிக்கிறது கூட நீங்க பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் நீங்க லைட்டா பார்த்துக்கோங்க. தெரிந்து கொள்வோம் சொல்லி கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அவ்வளோதான். மேக்ஸிமம் வந்து இந்த லெசன்ஸ்ல அவ்வளோ இதாக இருக்காது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதுக்கப்புறம் வந்து கோடிட்டிடம். ஸோ இந்த மாதிரி நீங்க இது பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கிழவனும் கடலும் இது வந்து ஜஸ்ட் வந்து இது இருக்காது. நம்ம வந்து இது மட்டும் பார்த்தா போதும். அது வந்து அந்த என்ன இயர்ல கொடுத்தாங்க, அது யார் எழுதுனா ஜஸ்ட் அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. வேற எதுவும் இருக்காது நமக்கு. நெக்ஸ்ட் வந்து முதலெழுத்து சார்பெழுத்து. ஸோ அந்த முதல் எழுத்துல என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்காங்க. ஸோ 12 உயிரெழுத்து, 18 மெய் எழுத்து, ஸோ 30 அதெல்லாம் வரும். அப்புறம் சார்பெழுத்துனா அதோட வகைகள் அது என்னென்னு சொல்லி பார்த்துட்டு ஜஸ்ட் அது மட்டும் பார்த்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்க இப்படிதான் கேட்பாங்க பாருங்க. இப்போ ஆயுத எழுத்துக்கு வந்து முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிலை, ஆக்கியனம் சொல்றாங்க. இதெல்லாம் இதற்கான வேறு பேர். ஸோ இதுல ஏதாவது ஒன்று பொருந்தாத கொடுத்துட்டு பொருந்தாத வச்சில கேட்பாங்க. இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்றேன் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க கீழ்கணும் பத்தியே கொடுத்து வினையடைய. ஜஸ்ட் நீங்க இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க. ரீட் பண்ண உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்க இந்த மாதிரி தான் நமக்கு சிலபஸ்ல வந்துருக்கும் பாருங்க. சொற்களை பிரித்து 2 தொடர்களாக எழுதுகன்னு பாருங்க. ஒரு சென்டென்ஸை வந்து நம்ம 2 சென்டென்ஸா மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்படி நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆக்சுவலா வந்து இதுதான் வந்து நமக்கு வந்து ஒளி வேறுபாடுன்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு. மயங்கொழின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இதுக்கும் நம்ம சிலபஸ்ல இருக்கு. அது மாதிரி பொருத்தமான சொற்களை கட்டங்களில் நிரப்பு. கிட்டத்தட்ட வந்து இது வந்து நமக்கு எப்படின்னா வந்து சொல்லும் பொருளும் தான். ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வரிசை மாறிவிட சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுகன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். அதை நமக்கு முறையா ஒரு சொத்துடன் நம்ம எழுதணும். ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து புக்ல இருக்குது. இப்போ நீங்க நிறைய லைன்ஸ் வாசிக்க படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்றதுக்கு. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் கொஞ்சம் நீங்க வந்து ஃபுல்லா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து கலைச்சொற்கள் அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு இயலும் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து தமிழ் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க்ல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ரேஷியோ ரிலேட்டடா இருக்கும். அதுக்கப்புறம் என்டிஹெச் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ரேஷியோ மெத்தட்ல வந்து நேர்மாறல், எதிர்மாறல்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? விகிதம் தொடர்பு அதில தான் அப்படி இருக்கும். எம்டிஹெச் மெத்தட்னா நமக்கு தெரியும். ஸோ அந்த மாரி ஒரு டைப் இருக்கு. அப்புறம் அதிலேயே வந்து ஏ பிளஸ் பி மெத்தட் இருக்கும். இப்போ ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ வேலை செய்றாங்கன்னு சொல்லிட்டு. இல்ல அப்புறம் பி பிளஸ் கியூ அப்படின்னு சொல்லி அந்த மாரி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அதிலேயே 3 மெத்தட் ஆயிடுச்சு. இப்போ 4த் மெத்தட் என்ன அப்படின்னா, அப்புறம் 4த் மெத்தட் பார்த்தா சதவீதம் வச்சு வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 100% இருக்கிறோட 25% வந்து திறமை அதிகமா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? திறமை குறைவா இருந்தா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி சதவீதம் வச்சு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு மெத்தட் நமக்கு. அப்புறம் ஏ பிளஸ் பி வந்து இந்த வேலையில செஞ்சாங்க அப்படின்னா, இவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னா, ஏக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, பிக்கு எவ்வளோ அமௌண்ட்ன்னு சொல்லி அமௌண்ட் வச்சு நமக்கு ஒரு அந்த வேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது ரிலேட்டடா ஒரு மாடல் இருக்கு நமக்கு டைம் அண்ட் ஒர்க்ல. அதுக்கப்புறம் ஆட் அண்ட் லெஃப்ட் மெத்தட் இருக்கு. ஆக்சுவலா வந்து இப்போ வந்து விலகுனாங்களா, சேர்ந்தாங்களான்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ 2 பேர் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, எத்தன நாளுக்கு அப்புறம் அவங்க விலகுனாங்க, இல்ல எத்தன நாளுக்கு முன்னாடி அவங்க வேலை செஞ்சிருந்திருக்காங்க அப்படின்ற மாரி ஆட் ஆர் லெஃப்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் அண்ட் ஆர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் நமக்கு 7 டைப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அதுல 7 டைப் தான் இருக்கு. அந்த 7 டைப் பார்த்துட்டோம் அப்படின்னா, நமக்கு டைம் ஓவர் கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும். ஆல்ரெடி நம்ம 7 டைப்பும் வீடியோஸ் போட்டுருக்கோம் நம்மளோட சேனல்லயே. ஸோ இந்த மாதிரி இருந்தா நம்ம தமிழ், மேக்ஸ் ஈஸியா முடிச்சிடலாம். இதே நம்ம வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஜெனரல் ஸ்டடீஸ்ன்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நீங்க ஈஸியா முடிக்கலாம். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க சொல்லி கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த மாரி படிச்சோம்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.